இன்னைக்கு என்னோட பிறந்தநாள் எப்படி செலிப்ரேட் பண்ணேன்னு பார்க்கலாமா? குட் மார்னிங், ஹேப்பி பர்த்டே எனக்கு நானே சொல்லிக்கிட்டேன். குளிச்சுட்டு வந்து துணி மாத்திட்டு போசிங் பாருங்க. துணி மாத்திட்டு ரெடி ஆயிட்டு யார் யார் வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்கன்னு பார்த்தேன். ஃபர்ஸ்ட் யூடியூப்ல விஷ் பண்ற என்னோட ஃப்ரெண்டு, அம்மா, அப்பா இவங்க தவிர என் 2 ஃப்ரெண்டுங்களுக்கு மட்டும் தான் தெரியும் இன்னைக்கு என்னோட பிறந்த நாள்னு. காஃபியும் பிஸ்கட்டும் சாப்பிட்டு வேலைக்கு கிளம்பிட்டேன். ஆட்டோ காசு கொடுத்துட்டு ஆஃபீஸுக்கு வந்துட்டேன். காலையில செய்ய வேண்டிய வேலையெல்லாம் வேக வேகமா செஞ்சு முடிச்சுட்டு 2 மணி நேரம் நல்லா தூங்கினேன். தூங்கி எந்திரிச்சு மூஞ்சி கழுவிட்டு ஃப்ரெண்டோட ஃபோன் வந்துச்சு. அவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். அவன் வரது கொஞ்சம் லேட் ஆகுமா, ஜிம்முக்கு கிளம்பிட்டேன். ஜிம்முக்கு வந்துட்டேன். செஸ்ட் ஒர்க் அவுட் பண்ண போறேன். செஸ் டே பெஸ்ட் டே. ஃப்ரெண்டு வந்துட்டா எங்க கூட்டிட்டு போறான்னு சொல்ல மாட்டேங்கிறான். எங்க போறோம்னு எனக்கும் ஐடியா இல்ல. கார்டனுக்கு வந்தோம். புரிஞ்சிருச்சுடா இவங்களோட பிளான் என்னதுன்னு. கேக்க கட் பண்றதுக்கு கூட்டிட்டு வந்திருக்கான். கேக் ஓபன் பண்ணிட்டு கேக்க கட் பண்ணிட்டு கேக்க ஊட்டி விட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டான். பாட்டி வீட்டுக்கு வந்துட்டேன். ஃப்ரெண்டு கிஃப்ட்டுக்கு பதிலா காசு கொடுத்திருக்காங்க. இவன் இல்ல இவங்க. எவ்வளவு இருக்குதுன்னு தெரியல. பிரிச்சு பார்க்கலாம். 500 ரூபா கொடுத்திருக்காங்க. நான் ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன். அப்புறம் காஃபி குடிச்சிட்டு இப்போ குஜராத்ல நவராத்திரி ஃபெஸ்டிவல் நடந்துட்டு இருக்குது. இப்போ அங்கதான் போயிட்டு இருக்கோம். டெஸ்டினேஷனுக்கு வந்தாச்சு. எப்படி விளையாடுறாங்கன்னு நீங்க பாருங்க. இந்த நாள் எப்பவும் போல சிம்பிளா தான் போச்சு. அடுத்த நாள் காலையில நியூ ஷார்ட்ஸோட சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஓகே பாய், குட் நைட்.